அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ்நாடு தேர்தல் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரும் முந்தைய கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னா அதாவது அதர்ஸ் அப்படின்னு போட்டு சில 1-6, சில இடத்துல 1-4, இது மாதிரி பல நிறுவனங்கள் எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1-6 யாராக இருப்பாங்க? நாம் தமிழர் கட்சியை பற்றி யாருமே பேசவே இல்லையே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது சம்பந்தமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு திரு சேகவர ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவருடன் கேட்பது நிறைய கேள்விக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார், நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸிட் போலில் பெரும்பாலும் அந்த ஆளும் கட்சி எதிர்கட்சி இது மாதிரி மாறி மாறி எக்ஸிட் போல் இவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் அவ்வளோ சீட்டு ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. உங்களுக்கே தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் அதர்ஸ்ன்னு போட்டு 1-6ன்னு போடுறாங்க. அதாவது ஒரு தொகுதியிலேருந்து 6 தொகுதி வரை அதர் கட்சிகள் பிற கட்சிகள் பெறும் அப்படின்றாங்க. யார் அந்த பிற கட்சிகள்? எனக்கு புரியல. எனக்கு இருக்க தனித்து நிற்கிறதே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கே தான். டிவிக்கே லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ இருக்கிற பிற கட்சின்னா எது? அது ஊடகங்களுடைய தரத்தை காட்டுது, ஊடகங்களுடைய வன்மத்தை காட்டுது. இங்கே எல்லாருக்கும் தெரியும் சார், 4 முனை போட்டின்றது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். எல்லாமே தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. அதுவும் குறிப்பாக ஒரு கட்சி 20% வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் ஒரு 20%, ஒரு 8% வாங்கியிருக்கு. ஒரு சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா 20,000 வாக்குகள் மேலே வாங்கியிருக்கு. அப்போது ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி, அதுவும் இந்த தேர்தல் 4 முனை போட்டியில் நீங்கள் 4வது இடத்த கூட நீங்கள் வச்சிங்க. இப்போ நீங்கள் எக்ஸிட் போலிங் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 0 கூட வாங்கட்டும் சார். ஆனால் அந்த இடத்துல நான் டிவிக்கேன்னு போடும்போது ஏன் அங்கே என்டிகேன்னு போட்டால் என்ன உங்களுக்கு? என்னடா ஆயிடுவீங்க நீங்கள்? ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ புரியுதுங்களா? இது திட்டமிட்ட இருட்டடிப்பு. அதை நான் சொன்னேன், மாநாட்டையும் இப்படிதான் இருட்டடி பண்ணாங்க இந்த ஊடகங்கள். நான் எல்லா ஊடகத்தையும் நான் கேட்குறேன் சார், 4 முனை போட்டின்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா சார்? இப்போ நீங்கள் 3 பேருக்கு தான் ரிசல்ட்டே நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இப்போ நான் கேட்குற 3 பார்த்தீங்கன்னா சராசரியாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இவங்க 145, இவங்க 80 இப்படி இருக்கும்போது, இங்கே 26 இப்படி இருக்கும்போது, நீங்கள் நாம் தமிழ் 1லேருந்து 6ன்றீங்கல்ல, அந்த 1லேருந்து மற்றவை யாரு? சுயேட்சையா? 1லேருந்து 6 சுயேட்சைகள் வெற்றி பெற்றிருக்காங்களா எங்கேயாச்சும் சட்டமன்ற தொகுதி? சுயேட்சை வெற்றி பெற்று நான் பார்த்ததில்ல. அந்த 1லேருந்து 6 அந்த பேரை போடுறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதுதான், புரியுதுங்களா? இதுதான் வன்மம்ன்றது. இதுதான் எக்ஸிட் போலிங் நீங்க சொல்றீங்க. நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க இன்னொரு மற்றவை போட்டுங்க சார். நாம் தமிழ் கட்சி போட்டிட்டு இருக்குல்ல, தனித்து போட்டிட்டு இருக்குல்ல. சராசரியா ஒரு 20,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. 8% வாக்கு பெற்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. முதல்ல அது சொல்லுங்க. இது அங்கீகரிக்கப்பட்ட. இப்ப புரியுதுங்களா? ஊடகம்லாம் கேவலமா இருக்கிறானுங்க, புரியுதுங்களா? அவன் பணத்தை நொட்டினான்னா உடனே அவன் பேரை அவனை போடுறீங்க. நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நியாயம் உள்ளபடியே பார்த்தா 16 வருஷம் நடக்கிற கட்சியை நீங்க 3வது இடத்துல ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்க. இவன் இன்னும் அன்ப்ரூவ்டு. இவனை 4வது இடத்துல தான் வைக்கணும். என்னை கேட்டா 4வது போட்டியாளர் தான் விஜய் டிவிக்கே. ஆனா 3வது கொண்டு வைக்கிறீங்க, அன்ப்ரூவ்டு. இதுக்கு முன்னாடி அவன் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டிட்டு எந்த வெற்றியை இவன் நிரூபிக்கவே இல்லை. ஆனா அவனை கொண்டு 3வது வைக்கிறீங்க. சரி, 4வதாவது இங்க வைப்பீங்கன்னு பார்த்தா 4வதும் வைக்காம, இப்ப தெரியுதா சார்? இத மாதிரியான ஒரு கேவலமான ஒரு வன்மம் பிடிச்ச ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா வெக்கப்படணும். நாம எப்படிதான் இருக்கட்டும் சார், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சார், தனித்து போட்டியிட கட்சி சார். அதுனா மற்றவை மற்றவை எப்படி ஹேண்டில் பண்றன்னு பாருங்க. இல்ல, அது நாம் தமிழர் கட்சின்னு போறதுல அவங்க என்ன பிரச்சனை? அதுதான் நான் அதான் சொல்றேன். இதெல்லாம் இருட்டடி பண்றது. மாநாட்டை அப்படிதானே சார் இருட்டடி பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கல்ல, மாநாட்டை அப்படிதானே இருட்டடி பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட தலைவர்களை வச்சிருந்த போது, அங்க பாத்தீங்கன்னா அந்த தலைவர், அந்த நான் சொல்றது தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், அவங்க படத்தெல்லாம் வச்சுமா அதெல்லாம் இருட்டடி தானே பண்ணாங்க. இல்ல, அதுவே நம்ம சொல்லிதான் நிறைய பேருக்கே தெரியும் நினைக்கிறேன். சொல்றேன் அந்த மாதிரி பல. இப்ப புரியுதுங்களா? இந்த ஊடகங்கள் எல்லாம் பணத்தை வாங்கியிருந்தா இந்த எக்ஸிட் போலே கூட கொடுத்துருப்பான். ஆனா அதுல பொய்யை மறைக்க முடியாது. அதாவது உண்மையை மறைக்க முடியாது. நீங்க பொய்யை சொல்ல முடியாது. அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற 145 சீட்டு திமுக இருக்குன்னா 80 சீட்டு அதிமுக, இப்படி மீறி இப்படி காட்டணும். ஆனா எனக்கு என்னன்னா, அந்த 1லேருந்து நீ 6ன்னு காட்டுறல, அந்த ஒரு சீட்டுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவுல சார், வெளிநாட்டுல இருந்து அத்தனை பேரை எதிர்பார்த்து இருக்கிறான். காரைக்குடி தொகுதி தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு? உலகமே எதிர்பார்க்கிற ஒரு தொகுதி இருக்குன்னா தமிழ்நாட்டில் எந்த தொகுதி சார் நீங்க சொல்லுவீங்க? குளத்தூரா?
சேப்பாக்கமா, காரைக்குடி சொல்லலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூரா? ஃபர்ஸ்ட் காரைக்குடியை சொல்லலாம். முதல் உலகத்துல இருக்க அத்தனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்க வாழக்கூடிய தமிழர்கள் எதிர்பார்க்கிற ஒரு தொகுதி எதுன்னு கேட்டா அது காரைக்குடி. ஆனா நீங்க என்ன செய்றீங்க கேட்டா, அதை போடும்போது ஒண்ணுன்னு போட்டு டேஷ் போட்டு 1 இருந்து 6 பிற மற்றவை. அதாங்க மற்ற கட்சிகள் எங்க இருக்குன்னு கேக்குறேன். அந்த அந்த 1 இருந்து 6 யாரு? சுயேட்சையா சொல்லு, இல்ல வேற கட்சின்னு சொல்லு. மற்றவைனா எப்படி? இல்லையா சார்? இப்ப புரியுதுங்களா? எதுக்குன்னா அந்த 1ன்னு போட்டு நாம் தமிழர் போட்டு அந்த 1ன்னு போட்டோம்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தொகுதி மேல வந்து கவனம் போயிடும். காரைக்குடி அந்த 1ன்றது நான் உணர்றேன் சார், நான் உணர்றேன் அது காரைக்குடி தான் அப்படின்னு நான் உணர்றேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். அந்த இடத்துல நீங்க நாத்தாக்கான்னு போட்டு இப்போ டிவிக்கேன்னு போட்டு போறீங்களா, 26 12லேருந்து 26ன்னு போடுறீங்கல்ல, அங்கே பிறன் போட்டு 1 போட்டு 6 போறீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாத்தாக்கான்னு போடுறதுலாம் என்ன உங்களுக்கு? இல்லை நாத்தாக்கு போட்டு பிற கட்சி கூட இன்னும் நீங்கள் 6 பேர் இல்லை 8 10 பேர் கூட வச்சுங்க போட்டுங்க. ஆனால் அந்த 1 யாரு? அப்போ அப்படிலாம் நீங்கள் 0 வேணா போடுங்க சார், நீங்க 0 கூட போடுங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க பேரே வைக்காம இருக்கிறது அந்த புறக்கணிக்கிறதுல அது ஊடக புறக்கணிப்பு தானே. அது பேர் கூட வைக்க மாட்டீங்களா, போட மாட்டீங்களா? நீங்க வெற்றி நான் தோத்தே கூட போறோம், ஒன்னும் வந்து வந்து புதுசா தோக்கிறது நாம் தமிழருக்கு. அப்ப புரியுதுங்களா? இதுதான் அந்த அளவுக்கு அரசியல் கட்சியே அங்கீகாரம் பெற்றால் கூட இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களை அங்கீகரிக்கல. இப்ப பணம் இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு போடுவான். இப்போ இவங்களுக்கு என்ன பணம் வந்து செலவு பண்ணுறாங்க சார், வாரி இறைக்கிறானுங்க சார். அப்போ அதனால அதை தூக்கி பிடிக்கிறானுங்க. இப்போ சீமான் கூட பணம் கொடுத்தாருன்னா என்ன செய்வானுங்க? என்டிகே போட்டு அட 0. நான் என்ன சொல்றேன், நீ 0 கூட இருக்கட்டும்பா, ஏன் அந்த என்டிகேன்ற பேர் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல்ல ஏன் அதை ஒரு கட்சியா வந்து நீங்க வந்து அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற கட்சியை கூட நீங்க வந்து பேரை போட மாட்டீங்களா? யாரெல்லாம் இது பேசுறாங்க? இதெல்லாம் புரியுது. இதுதான் சார் இருக்கிறதுலே வந்து இந்த ஊடக படுகொலை. இதெல்லாம் ஊடக படுகொலை. இதெல்லாம் இல்ல, அதைதான் கேட்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை என்ன தெரியுங்களா? அத்துமீறல், ஊடக அத்துமீறல், ஊடக வன்முறைன்றது இதுதான். ஒருத்தருக்கு வரக்கூடிய அந்த புகழ் வெளிச்சத்தையோ அல்லது எந்த சாதாரண வெளிச்சத்தை கூட நீ தடுக்கணும்னு நினைக்கிறப்பார். மக்களே வாக்களிச்சா கூட 20,000 மக்கள் வாக்களிக்கிட்டோம், 50,000 மக்கள் வாக்களிக்கிட்டோம், 8% மக்கள் வாக்களிக்கிட்டோம். ஆனா ஊடகங்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருட்டில் தள்ளுவோம் நாங்க நினைச்சா. புரியுதுங்களா? இதுதான் மீடியா வயலன்ஸ்ன்றது. இதுதான். அதான் சார், இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது. இப்போ பிற கட்சிகள் போடுறாங்களே, பிற கட்சிகள் எங்க இருக்கு? இப்போ அதை நான் என்ன சொல்றேன், அதை பேரை போடுறது. நான் என்ன சொல்றேன், பிறன் போட்டல. நீங்க கவனிச்சிக்கல, நீங்க வார்த்தை சில அந்த இடத்துல நீங்க கவனிக்கல. நீங்க பிற கட்சிகள் கூட போடலாமா? பிற மற்றவை பிற ஆமா அதர்ஸ் அப்படியே என்ன அர்த்தம்? அப்ப இந்த இடத்துல நீ கட்சின்னு அங்கீகரிக்கிற, கட்சின்னு போட்டா நம்ம இதை கேட்போம்ல, ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி போடலன்னு சொல்லிட்டு. அப்ப பிறன் போட்டு மற்றவைன்னு போட்டு எப்படி வேணா பொருள் போடுற மாதிரி எடுத்துட்டோம். அப்போ இதுலயே வந்து தெரியுது, நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வெற்றி பெறக்கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கிறான். புரியுதா சொல்றது? ஆனா உலகம் முழுவதும் ஒரு தொகுதியை எதிர்பார்க்கறாங்கன்னா அது காரைக்குடி தான். வேற எந்த தொகுதி எதிர்பார்க்கறாங்க சொல்லுங்க? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில சீமான் வெற்றி பெறணும். நான் உள்ளபடியே சொல்ல, சீமான் வந்து வெற்றி பெறணும். ஒரே ஒரு நபர் வெற்றி பெற்றா பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தா அதுதான் அங்க ஆக்சிஜனே. நாம் தமிழர் கட்சியோட ஆக்சிஜனே வந்து சீமான் தான். சீமான் சட்டசபையில கால் வச்சாக்கா கட்சி வளரும். அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. இது உண்மை. இதுல எனக்கே இப்ப இந்த சந்தேகம் வருதுன்னா, இப்ப இதுலயே இவங்க இருட்டடி பண்ணானுங்கன்னா அங்க கவுண்டிங்ல என்னெல்லாம் பண்ணுவானுங்க? கவுண்டிங்ல இப்ப இப்ப யார் இதை மறைக்கிறாங்க? இப்ப நான் சொல்றேன், இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தேர்தல் நடத்தி முடிச்சிருச்சு. இப்ப இந்த ஊடகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊடக சுதந்திரம் அடிப்படையில் தான் இந்த எக்ஸிட் போல் நடக்குது. அப்போ ஊடகங்களுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்து வந்து நீங்க வந்து என்டிகேன்ற கட்சி நீங்க வந்து ப்ராட்காஸ்ட் இது பண்ணாதீங்க, மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்றது யாரு? அது எப்படி சரி அப்படியே கூட எடுத்துங்க சார். நீங்க எல்லா எக்ஸிட் போல் அத்தனை ஊடகங்களும் எப்படி ஒரே நிலைப்பாடு எடுக்கிறான்? சார் 4 முனை போட்டினே சொல்றான் சார். 4 நாம் தமிழர் சேர்ந்து 4 முனை போட்டி. ஆனா 3 பேரை மட்டும்தான் பிரகடனப்படுத்தி பேசுறான். இப்போ எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு சார். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன்.
ஜெயிக்கிற கட்சி முன்னிலை, அடுத்த கட்சி ரெண்டாவது, மூணாவது ஒரு கட்சி போடுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பெரும்பாலும் சுயேட்சையெல்லாம் போட மாட்டாங்க, இல்லைன்னா நோட்டாவுடைய இது காட்டுவாங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் லிஸ்ட்டு போடுவாங்க. இப்போ இதில் நாம் தமிழர் கட்சி டிவியில் காட்டுவானே அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ சுயேட்சைன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்க தகுந்தது. அதனால தான் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட் பேசுகிறோமே. நீங்கள் சுயேட்சைகள் கூட நீங்கள் போடுங்க சார். நீங்கள் நாம் தமிழர் போட்டு சுயேட்சை போடுங்க, நாம் தமிழர் போட்டு மற்றவை போடுங்க. மற்றவை லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நீங்கள் சேர்ப்பீங்க? இது எவ்வளோ ஆணவம் தெரியுமா? இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. இது பாயிண்ட் இதுதான். இங்கே 8% வாங்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியை நீங்கள் மற்றவையும் போட்டு எப்படி நீங்கள் வந்து பொங்கலை சேர்த்து விடுவீங்க நீங்கள்? அப்போ இவர் பிடிங்க. இப்போ இவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா டிவிக்கு? அன்ப்ரூவ்டு அங்கீகாரம் இல்லாத கட்சி அவனை 3வது இடத்துல போடுற வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12லேருந்து 26ன்னு போடுற, மற்றவங்களுக்கு வந்து 1லேருந்து 6 போடுற. ஆனால் கட்சியோட பேரை போடணும். இதுதான் ஊடக வன்முறைன்றது தான், ஊடக படுகொலைன்றது இதுதான். ஒரு அரசியல் கட்சியை நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அங்கீகாரம் நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும். தனியா தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் பெறலாம். நீங்க முடிவு பண்ணணும். எனக்கு ஒரே கேள்விதான், எல்லா ஊடகமும் எப்படி ஒரே ஸ்டாண்ட் எடுக்கிறான்? ஏன் நாம் தமிழ் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறான்? இப்போ புரியுதுங்களா? 100கணக்கான கேமரா வந்து இறங்கி இருந்துச்சு எங்க மாநாட்டில். எத்தனை பேர் போட்டான் பேர் வந்து செய்தியை போட்டான்? இப்ப புரியுதுங்களா? இதுதான். அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு. நான் அப்படிதான் பார்க்க. இதுவே சதி தான் நான் சொல்லுவேன். இதுவே சதிதான். எப்படி இருட்டடி பண்ண யார் கேட்க போறா? நம்மளை தவிர யாரும் இப்போ இவ்வளவு போல்டா யாரும் கேட்க போறதில்ல. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் பண்ணக்கூடியவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழை வந்து புறக்கணிக்கிறீங்கன்னு தெரியுதா? நான் அப்படிதான் நான் எடுத்துப்பேன். நீங்க கடந்த தேர்தலில் வந்து நீங்க கடந்த முறை வந்து நீங்க வந்து சீமான நேர்காணல் பண்ணீங்க, அதெல்லாம் நான் சொல்ல. நீங்க இந்த எக்ஸிட் போல எதுக்கு வந்து நீங்க வந்து என்டிகேவை மறைக்கிறீங்க? பிறன் போட்டு ஏன் வந்து சுருக்குறீங்க? மற்றவின் போட்டு ஏன் வந்து நீங்க வந்து அதை கொச்சப்படுத்துறீங்க? அதர்ஸ்ல சேர்ந்துருமா? நாங்க அதர்ஸ்ல சேர்ந்துருவாங்களா? நான் என்ன நியாயம் வேணா? 8% அங்கீகாரம் பெறதுக்கு அப்ப அர்த்தம்லாம் போயிடுச்சு இல்ல? இப்ப அதை 8% சொல்றீங்கல்ல சார், இப்ப இந்த தேர்தலில் வந்து அதே 8% நிலைக்குமா? அதுதான் இப்போ இங்க பல பேர்கிட்ட கேள்வியே அதுதான். ஏன்னா இப்ப பாருங்க 1 to 6ன்னு போடுறான். புரியுது சொல்றது? அது எம்எல்ஏ சீட்டு தான் போடுறான்னு வச்சுங்களேன். இந்த 1 எதை குறிக்குது, 6 எதை குறிக்குதுன்னு தெரியல நமக்கு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டா, இந்த 8% தக்க வச்சுப்பாங்கன்றது என்னுடைய எண்ணம், தனிப்பட்ட எண்ணம், தனிப்பட்ட கருத்து தான் அது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு பார்வை இருக்குல்ல சார். திமுக ஏன் வந்து 140 சீட் எடுக்கிறாங்கன்னா ஒரு கணக்கு. அது மாதிரி ஒருவருக்கும் ஒரு கணக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த 8% தக்க வச்சுப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1லேருந்து 6 சீட்டு போறீங்க. அது வந்து யாரும் எந்த சுயேட்சையும் இருக்க போறது இல்லை. இப்போ நானே கூட நினைக்கிறேன், ஒருவேளை 1 to 6ன்றது வந்து என்டிகே தான் போல இருக்கு, இவனுக்கு பேரை தான் போட தயங்குறாங்க. ஆனா ஒருவேளை 1லேருந்து 6 சீட் அடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில போல்ல வந்து போடுறாங்க நாம் தமிழர் கட்சின்னு போடுறாங்க, ஆனா பெரும்பாலும் வந்து அதர்ஸ் தான் போடுறாங்க. நான் பெரும்பாலும் நீங்க எடுங்க சார், நீங்க யாரோ ஒருத்தர் போறது அதை வச்சு நம்ம திருப்தி அடைஞ்சிட முடியுமா? ஏன் 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 யார் மற்றவங்களாம் என்ன? நானும் தான் பார்த்தேன். நாத்தாக்கான்றது ஒரு எக்ஸிட் போல் வந்து வெளியிடக்கூடிய ஏதோ ஒன்று. பிரதானமான ஊடகங்கள் எப்படி ஒரே ஸ்டாண்ட் எப்படி எடுக்கிறீங்க? பிற மற்றவைன்னு யார் எக்ஸிட் போல் ஒரே மாதிரி போல் நீங்க வந்து நீங்க சொல்றதா கூட வச்சுக்கோங்க சார். ஆனா அதை மென்ஷன் பண்ண வேண்டியது யாருடைய வேலை? தான் அந்த ஊடகங்களுடைய வேலை தானே. இது யாருங்க பிறன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, மற்றவைன்னு யாரை போட்டிருக்கீங்க? நீ 0 போடு, 1 போடு, 4 போடு, 10 போடு, கவலை இல்லை. ஆனால் பேரு ஏன் வரல? அங்க வரணும். அதானே சார் மெரிட்டு. அப்ப இருட்டடி பண்றதுன்னு அர்த்தம். அப்போ வந்து இது எல்லாமே வந்து மீடியாவுடைய மீடியாவோட கேவலம் சார். மீடியாவோட அன்னைக்கே நான் சொன்ன பாருங்க, ஊடகங்கள்லாம் இருட்டடி பண்ணீங்க, மாநாட்டையும் இருட்டடி பண்ணாங்க ஊடகங்கள்லாம். அவன் பார்த்தல. இதே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆங்கிள் அப்படியே ஆங்கிள் அப்படியே மேலே போயிடும், அப்படியே கீழே போயிடும், அப்படியே வந்து இப்படி ஆங்கிள் காட்டு, இப்படி ஆங்கிள் காட்டு கூட்டத்தை. ஏன்னா பணம் அடிச்சோம்னா வானத்துல இருந்து அப்படியே எடுப்பான், ஹெலிகாப்டர்ல போயிட்டு அப்படியே எடுத்து அதான் போடும். இதுவே நான் சொல்றேன், இதுவே வந்து இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல குத்துற வேலை.
என்ன உங்களுக்கு சின்னத்துக்கும் இடைஞ்சல் கொடுத்தீங்க, கரும்பு விவசாயி கொடுத்துட்டு எவ்வளோ சதி பாருங்க. இதெல்லாம் நீங்க உன்னிப்பா பார்த்தா தான் சார் தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது சார். விவசாய சின்னம் கொடுத்துட்டேன், ஏர் உழவர் சின்னம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எதுக்கு வந்து கரும்பு சின்னம் அங்கேருந்து அதை கொடுக்கக்கூடாது இல்லை சார், கன்ஃபியூஸ் ஆகலாம் தானே. விவசாயம் கன்ஃபியூஸ் ஆகும்ல சார். அப்போ அது எதுக்கு ரெண்டாவது ஏற்கனவே அவங்க கொடுத்த சின்னம் அது. அந்த சின்னத்தை எல்லாரும் மனசுலையும் பதிய வச்சுட்டாங்க. இந்த 12 வருஷத்துல 13 வருஷத்துல கரெக்டா 13 வருஷத்துல விவசாய சின்னம்னா கரும்பு விவசாயன்றது பதிவு. இப்போ நீ வேணும்னே அந்த கொண்டு வந்து நீ அதை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு கன்ஃபியூஷன் தானே வரும். இந்த சின்னமா அந்த சின்னமான்றது படிக்காத மக்கள்கிட்ட அந்த சந்தேகம் வரதானே சார் செய்யும். அப்போ இதெல்லாம் தான் ஒரு சதி, இது ஒரு சதி. இப்போ இந்த ஊடகங்களை இருட்டடி பண்றது, பேரை போடாம வந்து பிற மற்றவையின் போடுறது, இதெல்லாம் வந்து என்னன்னா சுருக்கிறது, அதாவது சிறுமைப்படுத்தி காட்டுறது. அதெல்லாம் ஒரு பெரிய கட்சியா, இவர் எவ்வளவு பெரிய கல்ட்டு அறுத்து புடுங்கிட்டாரு, ஒரு கட்சியாவே மதிக்கலன்றீங்க. அப்படிதான். அதான் சார் உண்மைதான். நீங்க மதிக்கலன்றது இல்ல, இருட்டடி பண்றது. ஆமா, நம்மளே வந்து ப்ரொமோட் பண்ணிடக்கூடாது, டம்மி பண்ணணும், ரொம்ப பெருசா நம்ம பண்ணி பில்டப் கொடுத்துடக்கூடாது. அவன் கொடுத்துட்டா எகிரி மேல போயிட்டே இருப்பான். இதுதான் சார், வேற ஒன்றும் கிடையாது. சரி சார், நம்ம தொடர்ந்து இன்னும் தேர்தல் ரிசல்ட்லாம் வரட்டும், நம்ம திரும்பவும் மீண்டும் பயணிப்போம். தேங்க்யூ சார். நன்றி சார்.